அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் கோவில். இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான ஒரு பொக்கிஷமான கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலாக இந்த சிவன்மலை கோவில் இருக்குங்க. அதாவது அறுபடை வீடுகளை தாண்டி ஒரு தனி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் அணையாத தீபம் ஒன்று இருக்குது. நாம் ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூரகேஸ்வரர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நம்ம மிளகு ரசம் வச்சு குடிக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு சரியாகுமா. அது மட்டும் இல்லாமல் எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக முதல் வழிபாடு இங்கே சுப்பிரமணியருக்கு தான் செய்யப்படுது. இந்த கோவில் பற்றிய பெருமையை இன்னும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதில் முக்கியமான ஒரு அம்சம்தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. கடவுளே வந்து இன்ன பொருளை அந்த பெட்டிக்குள்ளே வைக்குமாறு உத்தரவிடுவார். அந்த உத்தரவின் பேரில் மீண்டும் கடவுள்கிட்டேயே உத்தரவு கேட்கப்பட்டு அந்த பொருள் பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த வச்சிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் முக்கியத்துவத்தை பெறுது. அந்த பொருள் எந்த பொருள் வைத்திருக்காங்களோ அதனுடைய அர்த்தத்தை பொறுத்து பல மாற்றங்களை இனிமேல் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு. இந்த பொருளுக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் தான்லாம் கிடையாது. கால வரை இல்லாமல் மீண்டும் மற்றொரு பக்தரின் கனவுல முருகப்பெருமான் வந்து உத்தரவிடக்கூடிய பொருள் வரைக்கும் இந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ளே வைத்து தான் பூஜை செய்யப்படுது. அப்படி ஒரு பெரும் சிறப்பை வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத தனி சிறப்பை இந்த சிவன்மலை கோவிலில் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிவன்மலை கோவிலில் இப்போது எந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு, இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை சொல்லியிருக்காங்க, அதே போல் குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளின் தாக்கத்தால் இன்னும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சுப்பிரமணியருக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக முன்னேறதுக்கான தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வியாபாரத்தை நல்லபடியாக நடக்கணும், அல்லது நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையலையா? அதே போல் குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்தால் உங்களுடைய வருங்காலத்தில் நன்மையை பெறுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருக பக்தர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று மனதார சொல்லிக்கொண்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசத்தில் சிவன்மலை கோவிலில் என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். குறிப்பிட்டு சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் இந்த ஜனவரி 23ஆம் தேதி தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றம் நடக்க இருக்குங்க. அதாவது காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆண்டு தைப்பூச தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது இருக்குது. அதன்படி இந்த நடப்பு ஆண்டுக்கான விழா கொடியேற்றத்தோடு ஜனவரி 23ஆம் தேதி தொடங்குது. 24ஆம் தேதி வீரகாளியம்மன் திருவுலா காட்சியும், 25ஆம் தேதி வீரகாளியம்மன் கோவில் தேர் திருவிழாவும் நடக்கும். 26ஆம் தேதி பிற்பகல் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி எழுந்தருளாரு. அதே போல் 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு சுவாமி மைசூரு பல்லக்கில் மலையே வலம் வராரு. அன்று இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு சுவாமி ரதத்தில் எழுந்தருள்வார். அன்று மாலை 4 மணிக்கு தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் ஓட்டம் தொடங்கும். பிப்ரவரி 2ஆம் தேதி மாலை வலம் வரக்கூடிய தேர் வடக்கு வீதியில் நிறுத்தப்படும். பிப்ரவரி 3ஆம் தேதி தேர் நிலையை அடையும்.
6ஆம் தேதி பரிவேட்டை, 7ஆம் தேதி மகா தரிசனம், 10ஆம் தேதி மஞ்சள் நீராட்டின் விழா நிறைவடையும். இதற்கான ஏற்பாடுகளை கோவிலில் சிறப்பாக செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிவன்மலை கோவிலில் இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு மறைமுகமாக வந்த எதிர்ப்புகள் கூட இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு மறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பெறும். வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீங்க. அதே வேளையில் கடுமையான முயற்சியும் தேவை. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்பு மற்றும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவதன் மூலமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மதிப்பு பெறுவீங்க. மன நிம்மதி உண்டாகும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும். மனதில் உற்சாகம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. சக ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும். மறைமுகமாக எதிர்ப்புகள் விலகும். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையோடு செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவாங்க. எதிலுமே உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். காரிய அனுகூலம் உண்டாகும். அதே போல் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. லாபம் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாக இருக்கும். சொந்தங்கள் மூலமாக உதவி கண்டிப்பாக பெறுவீங்க. நண்பர்களுடைய மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம். இதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் புத்துணர்வோடு காணப்படுவீங்க. பண வரவு கண்டிப்பாக கூடும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உயரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் கூட நீங்கி போகும். நேசத்தோடு வாழ்வீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாகவே நடக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாங்க அதிகமான வாய்ப்பு நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. நீங்கள் இனிமேல் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்யுங்க. இப்போது தைப்பூசம் வந்திருக்கு. இந்த தைப்பூச நேரத்தில் முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாட்டையும் விரதங்களையும் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளால் சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ராசிக்காரங்கள்லாம் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போது பார்த்துட்ருக்கோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
நன்றி வியூவர்ஸ்.